தமிழக வெற்றி கழகம் டிவிகே விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. டிவிகே விஜய் அவர்கள் வந்துட்டு யாரோட கூட்டணி வைப்பார், ஏடிஎம்கேவா பிஜேபியான்னு சொல்லிட்டு. ஆனா டிவிகே விஜய் அவர்கள் வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு, பிஜேபி வந்துட்டு கொள்கை எதிராளின்னு சொன்ன உடனே பிஜேபி சான்ஸே கிடையாதுன்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா மக்கள் வந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, ஏடிஎம்கே கூட 100% வந்துட்டு கூட்டணி வைப்பேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு பொதுக்கூட்டம் போகும்போது அங்க டிவிக்கு கொடி பறந்தப்போ எடப்பாடி அவர்களும் ஒரு வார்த்தை பேசியிருந்தாரு. சோ எல்லாரும் நம்பி இருந்தாங்க விஜய் அவர்களும் ஏடிஎம்கே எடப்பாடி அவர்களும் வந்து கூட்டணி வைப்பான்னு சொல்லிட்டு. ஆனா எடப்பாடி என்ன வச்சாரு ட்விஸ்ட்னு பாத்தீங்கன்னா, விஜய் என் கூட கூட்டணி சேர்ந்தாருன்னா எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் ஆகும், விஜய் அவர்கள் வந்துட்டு துணை சீஃப் மினிஸ்டர் ஆகும் சொல்லிட்டு அவரு சொன்னாரு. ஆனா டிவிகே பொதுக்கூட்டம் மாமல்லபுரத்தில் நடந்தப்போ டிவிகே விஜய் அவர்கள் வந்து சிஎம் கேண்டிடேட் அறிவிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா டிவிகே விஜய் என்ன சொன்னாருன்னா, ஏடிஎம்கே கூடயும் நாங்க கூட்டணி வைக்க போறது இல்ல, என்ன முதல்வரா ஏத்துக்கிட்டு என் கட்சிக்கு வந்துட்டு யார் விரும்பி வராங்களோ அவங்களதான் நாங்க ஏத்துப்போம்னு சொல்லிட்டு டிவிகே விஜய் வந்து அறிவிச்சிருக்காரு. சோ உங்களுக்கு யார் வேணும், டிவிகே விஜய் அவர்கள் கூட யார் கூட்டணி வச்சா கரெக்டானு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.